ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மோர் தென் ஏ ஹவுஸ் ஒய்ஃப். இந்த வீடியோ வந்து எல்லா ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் டெடிகேட் பண்ணுறாங்க. ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்ட்டு எல்லாருக்குமே தெரியும். காலையில் எழுந்ததுலேருந்து குக்கிங்கு, அப்புறம் பசங்களை ரெடி பண்ணுறது, அப்புறம் வீடு க்ளீன் பண்ணுறது, ஷாப்பிங்கு, ஃபேமிலியை கேர் பண்ணிக்கிறது, இப்படி சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்படி ஒவ்வொரு நாளும் ரொம்ப பிஸியாக போயிட்டே இருக்கோங்க. ஆனால் ஒரே ஒரு கொஷின், நம்ம எல்லாரையுமே கவனிச்சுக்கிறோம். ஆனால் நம்மளுக்கு நாம கவனிச்சுக்கிறோமா? இல்லை யாராவது வந்து உனக்கு என்ன தேவைன்னு கேட்டிருக்கிறாங்களா? அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். செல்ஃப் கேர் பற்றி பேச போகிறோம். செல்ஃப் கேர் செல்ஃப் கேர்னா பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லைங்க. பியூட்டி பார்லர் போகணும், அப்புறம் எக்ஸ்பென்சிவாக திங்ஸ் வாங்குறது, அது மட்டும் இல்லைங்க. செல்ஃப் கேர்னா நம்ம மனசுக்கும் உடம்புக்கும் கொஞ்ச நேரம் வந்து டைம் கொடுத்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறது தான். ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் வந்து நாளுக்கு நாள் நம்ம ஃபேமிலிக்காக எல்லாமே சாக்ரிஃபைஸ் பண்ணி எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனால் நமக்குன்னு சொல்லிட்டு டயர்ட் ஆகும் பொழுது, ட்ரெஸ் ஆகும் பொழுது அதை வெளியே காட்டவே மாட்டோம். எப்பவுமே ஒரு சின்ன ஸ்மைலோட தான் இருப்போம். எப்பவுமே ஃபேமிலியோட ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபர்ஸ்ட் நினைப்போம். ஆனால் உண்மை என்னன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ஹாப்பியாக இருந்தால் தான் நம்ம ஃபேமிலியை வந்து ஹாப்பியாக நம்ம வச்சுக்க முடியும். நீங்கள் டயர்டாக இருந்தால், இல்லை மென்டலி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தால், அது வந்து உங்கள் ஹெல்த்துக்கும் வந்து பாதிக்கும், ஃபேமிலிக்கும் பாதிக்கும். அதனால் செல்ஃப் கேர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஒரு நாளில் ஒரு 10-15 நிமிஷம் கூடவா உங்களுக்காக நீங்கள் எடுத்துக்கூடாது சொல்லுங்கள்? ஒரு கப் காஃபி குடிக்கிறது நிறைய பேருக்கு பிடிக்கும். அதுவும் வந்து ஹரிபரியாக ஓடிட்டே இல்லாமல் ரிலாக்ஸாக உட்காந்து ஒரு கப் காஃபி குடிக்கிறதுன்றது வந்து ஹவுஸ் ஒய்ஃபுக்கெலாம் அது பெரிய ஒரு அதிர்ஷ்டம்னு தான் சொல்லுவேன். பொறுமையாக உட்காந்து நல்லா ரசித்து ருசித்து நம்மளுக்கு என்ன பிடிக்குமோ சாங்ஸோ இல்லை ஏதோ ஒரு படம் அந்த மாதிரி பார்த்துட்டு நம்ம ஒரு காஃபி குடிக்கிறதுன்றது கண்டிப்பாக அது வந்து சொன்னால் புரியாது. நீங்கள் அதை ஃபீல் பண்ணியிருந்தா புரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய பேருக்கு நிறைய விஷயம் பிடிக்குங்க. காஃபி குடிச்சிட்டே புக் படிக்கிறது பிடிக்கும். சில பேருக்கு சாங்ஸ் கேட்கறது பிடிக்கும். சில பேருக்கு வாக் பண்ணிகிட்டே சாங்ஸ் கேட்கறது பிடிக்கும், ஹெட்செட் போட்டு. இந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டே போகலாம். இதுதான் வந்து செல்ஃப் கேர்ன்னு சொல்கிறேன். செல்ஃப் கேர்னா நம்ம வெளியே போயிட்டு நம்ம ஷாப்பிங் பண்ணணும், நம்மள நம்ம வந்து க்ரூம் பண்ணிக்கணும், காசு செலவு பண்ணணும், அதெல்லாம் மட்டும் இது வந்து இந்த லிஸ்ட்டில் சேராது. இதுவும் நம்மளுக்கு வந்து செல்ஃப் கேர் தான். நம்மளுக்காக நம்ம டைம் எடுத்து வீட்டில் நமக்காக ஸ்கின் கேர் பண்ணிக்கிறதோ, இல்லை பிடிச்ச விஷயங்கள் பண்ணுறதோ, இதெல்லாம் தான் நம்மளுக்கு வந்து செல்ஃப் கேர்ன்னு நான் சொல்ல வரேன். உங்களை நீங்கள் கவனிச்சுக்கிட்டு ஒரு 10 நிமிஷம், ஒரு 15 நிமிஷம் உங்களுக்கு பிடிச்ச விஷயம்லாம் பண்ணிவிட்டு, இந்த ஸ்கின் கேர்லாம் உங்களுக்கு பண்ண இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கனாக்கா, கண்டிப்பாக உங்களோட கான்ஃபிடென்ட் லெவல் வந்து அதிகமாகுங்க. ஒரு ஹவுஸ் ஒய்ஃபோட வேலை வந்து ரொம்ப ஈஸி இல்லைங்க. அது வந்து ஒரு ஃபுல் டைம் ஜாப் மாதிரி தான். குக்கிங்கு, கிளீனிங்கு, பசங்களை பார்த்துக்கிறது, பிளானிங்கு, இது எல்லாமே ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டிங்க. ஆனா, இந்த சொசைட்டில எப்படி தெரியுமா சொல்லுவாங்க? ஹவுஸ் ஒய்ஃப் தானே, வீட்ல தானே இருப்பீங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா, உண்மைய சொல்ல போனோம்னா, ஒரு ஃபேமிலிக்கு வந்து ஹவுஸ் ஒய்ஃப்ன்றவங்க பேக் போனுன்னு தாங்க நான் சொல்வேன். உண்மையா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லுங்க. ஏன்னா, நம்மனால மட்டும் தான் ஒரு ஃபேமிலிய எப்படி ரன் பண்ணணும், ஃபேமிலிக்கு என்னென்ன தேவை அப்படி சொல்லிட்டு ஏ டூ இசட் எல்லாமே நம்ம வந்து தெரிஞ்சு வச்சிருப்போம் இல்லைங்களா? அதனால ரொம்ப கில்ட்டாலாம் ஃபீல் பண்ணாதீங்க, ஓகேவா? உங்களுக்கு புடிச்ச விஷயம் நீங்க பண்ணிக்கோங்க. அச்சச்சோ! நம்மலாம் வந்து ஒர்க் போனால் மட்டும்தான் செல்ஃப் கேர் பண்ணிக்கணும், நம்ம சம்பாரிச்சா மட்டும்தான் செல்ஃப் கேர் பண்ணிக்கணும் அப்படியெல்லாம் யோசிக்கவே யோசிக்காதீங்க. ஏன் வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃப் கூட செல்ஃப் கேர் பண்ணிக்கலாம். பண்ணிக்கிட்டா தப்பா என்ன சொல்லுங்க? எனக்கு வந்து தனிமை ரொம்ப பிடிக்குங்க. தனியாக இருக்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஏன்னா அப்போ மட்டும்தான் நம்மளுக்கானது நம்ம வந்து செஞ்சுக்க முடியும். ஒரு சாங்ஸ் கேட்கறதாகட்டும், ஒரு ஆ சாங்ஸ் மட்டும் கேட்க மாட்டோம். கூடவே பாடுவோம். அதுக்கு தனியாக இருந்தால் தானே பாட முடியும். அப்புறம் இல்லைன்னா டான்ஸ் ஆடுறதாகட்டும், அதெல்லாம் வந்து தனியாக இருந்தால் தான் வந்து ஃபீல் பண்ண முடியும். அதெல்லாம் வந்து சில பேருக்கு தனிமை பிடிக்கலாம், பிடிக்காமயும் இருக்கலாம். பட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ஸ்கின் கேர் நெறைய நான் வந்து செஞ்சுப்பேன். ஏன்னா 2 இயர்ஸா வந்து எனக்கு ஆக்னி ப்ராப்ளம் இருந்தது. அ பிம்பிள்லாம் வந்து ரொம்ப பிளட்டுலாம் வரும் என் ஃபேஸ்ல. அந்த அளவுக்கு இருந்தது. ஸோ ஸ்கின் கேர்லாம் பண்ணி பண்ணி இப்போ ஓரளவுக்கு என்னோட ஃபேஸ வந்து நல்ல ஒரு சேஞ்ச் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன் கஷ்டப்பட்டு. ஆனா இப்ப வந்து சம்மர் ஸ்டார்ட் ஆனதுனால ஒரு 2, 3 பிம்பிள் வந்து எட்டி பார்க்குற மாதிரி இருக்கு. எட்டி பார்த்துடுச்சு. ஸோ அகைன் வந்து நானு எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அந்த மாதிரி உங்களுக்கான தேவைய நீங்களே வந்து பூர்த்தி பண்ணிக்கோங்க. யாரும் வந்து நம்மளுக்கெல்லாம் வந்து, "இந்தாம்மா உனக்கு இது தேவையா? நான் ஃபேஸ் பேக் போட்டு விடவா? உனக்கு இது தேவையா?" அப்படிலாம் சொல்லி யாருமே
நமக்குன்னு வந்து யாரும் செய்ய போறது இல்லைங்க. ஓகேவா? நம்ம ஹோல் ஃபேமிலியும் பார்த்துக்கிறோம். நமக்கு நம்மள பார்த்துக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிட போகுது இது சொல்லுங்க? ஸோ உங்கள நீங்க வந்து பார்த்துக்கோங்கன்னு தான் நான் சொல்றேன். சின்ன சின்ன விஷயம் உங்களுக்காக நீங்க செஞ்சுக்கோங்க. அன்னைக்கு நாள் ஃபுல்லாவே நீங்க வந்து ஹேப்பியா இருப்பீங்க. அப்பா இன்னைக்கு வந்து நமக்காக நம்ம இப்படி பண்ணிக்கிட்டோமே, இப்படி ரிலாக்ஸா இருந்தோமே, இல்ல ஸ்கின் கேர் பண்ணியிருப்பீங்க. ஸ்கின் நல்லா பிரைட்டா இருக்கும். அப்பப்போ நீங்க போய் கண்ணாடியில பார்ப்பீங்க. அப்பா நம்ம ஸ்கின் இப்போ இவ்ளோ நல்லா பிரைட்டா இருக்கே. அந்த மாதிரிலாம் ஒரு சின்ன சின்ன சந்தோஷம் நமக்கு நாமே தான் குடுத்துக்க முடியும் இல்லைங்களா? ஸோ செல்ஃப் கேர்ன்றது வந்து நம்ம வெளிய போய் தான் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு இல்லாம, வீட்டுக்குள்ள இருந்தே நமக்காக நம்ம என்ன பண்ணிக்க முடியும்? அதுதான் வந்து இந்த ஹவுஸ் ஒய்ஃப்க்கான செல்ஃப் கேர்ன்னு நான் சொல்ல வரேன். ஸோ உங்களுக்காக எல்லாமே நீங்க பண்ணிக்கோங்க. ஓகேவா? நமக்கு நம்மளோட ஹெல்த்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் வந்து ஹேப்பினஸ் ரொம்ப முக்கியம். நீங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் மட்டும் இல்ல. நீங்க ஒரு ஸ்ட்ராங் வுமன் இல்லைங்களா? ஒரு ஃபேமிலியோட ஸ்ட்ரென்த்து. செல்ஃப் கேர் இஸ் நாட் செல்ஃபிஷ். செல்ஃப் கேர் இஸ் நெசசரி. ஸோ டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து நம்ம வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க. பாய்.